இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேசிக் இங்கிலீஷ் கிராமர் கோர்சஸ் டே 3 ஆல்ரெடி டே 1 டே 2 அப்போ நவுன்னா என்ன ப்ரொனவுன்னா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு அட்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, அட்ஜெக்டிவ்னா என்ன? Adjective is used to describe the qualities of noun and pronoun in a sentence. Adjectiveனா ஒன்றும் இல்லை, noun and pronounோட குணங்களை விவரித்து சொல்கிறதுக்கு நம்ம adjective யூஸ் பண்ணுவோம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ராம் நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்லலாம்? ராம் இஸ் அ குட் பாய் அப்படின்னு சொல்லலாம். இதில் ராம் எப்படியாப்பட்ட பையன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லணும். இதில் குட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகே, நீங்க கேட்கலாம் அட்ஜெக்டிவ்னா என்ன, வெறும் குணத்தை மட்டும்தான் சொல்லுமா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, அது வந்து வேறுபடும், டிஃபர் ஆகும். எப்படி பார்த்தீங்கன்னா சைஸ் பொறுத்து, கலர் பொறுத்து. ஓகேங்களா? இப்போ ப்ளூ பென், பிளாக் பென் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பென் அப்படிங்கிற நவுனுடைய கலரை குறிக்குது இல்லையா? அந்த ப்ளூ பிளாக் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்றோம். ஓகே, இப்போ எப்படி இப்படிலாம் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். டு டிஸ்கிரைப் டேஸ்ட், எக்ஸாம்பிளுக்கு ஸ்பைசி, டேஸ்டி, டெலிஷியஸ், ஸ்வீட், யம்மி, சால்ட்டி, இது எல்லாமே என்னது? அட்ஜெக்டிவ். நம்ம சொல்லுவோம்ல, இன்னைக்கு ஃபுட் ஸ்பைசியா இருந்துச்சு, டேஸ்டியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எல்லாமே என்னது? அட்ஜெக்டிவ். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராம் சுவையான உணவுகளை சமைப்பார். இது எப்படி சொல்லலாம்னா, ராம் குக்ஸ் டெலிஷியஸ் மீல்ஸ். ஓகே, இதுல ராம் அப்படிங்கிறது நவுன். அப்போ எது வந்து அட்ஜெக்டிவ்? டெலிஷியஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அதாவது டெலிஷியஸ் அப்படின்னா சுவையான அப்படின்னு சொல்லலாம். ராம் குக்ஸ் டெலிஷியஸ் மீல்ஸ். ஓகேவா? இதுல டெலிஷியஸ்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? அட்ஜெக்டிவ் டு டிஸ்கிரைப் கலர். அதாவது கலர்ஸ்ல என்னென்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தா எல்லா கலருமே அட்ஜெக்டிவ். ரெட், ரோசி, டல், கோல்ட், பிரைட், இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ல வரும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஒரு சிவப்பு ஆப்பிள் சாப்பிட்டேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ ஏட் அ ரெட் ஆப்பிள். ஐ ஏட் அ ரெட் ஆப்பிள். இதுல எது நவுன்? ஆப்பிள் அப்படிங்கிறது நவுன். என்ன நிற ஆப்பிள்னு சொல்றாங்களோ அது வந்து அட்ஜெக்டிவ். அப்போ இதுல எது அட்ஜெக்டிவ்? ரெட். ரெட்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைஸ் பார்க்கலாம். என்னென்ன இருக்கு? ஷார்ட், தின், லார்ஜ், டால், ஃபேட், ஹியூஜ், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிலாம் வந்தா இதெல்லாம் அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிளுக்கு ராம் உயரமான பையன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ராம் இஸ் அ டால் பாய். இதுல ராம் அப்படிங்கிறது நவுன் அண்ட் டால் அப்படிங்கிறது தான் உயரமான பையன். அதாவது ராம் எப்படியாப்பட்ட பையன்? ராம் வந்து உயரமான பையன். அப்போ இதுல டால் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம். எக்ஸாம்பிளுக்கு ஃபாஸ்ட், லேட், குவிக், டெய்லி, இயர்லி, ஓல்ட், இதெல்லாமே அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள், இன்று அதிகாலையில் எழுந்தேன் அப்படின்னு சொல்றோம்ல, இன்னைக்கு காலையில எழுந்துட்டேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஐ woke up early today. ஐ woke up early today அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுல ஐ அப்படிங்கிறது என்னது? ப்ரொனவுன். ஓகேவா? அப்போ இதுல எது அட்ஜெக்டிவ்? ஏர்லி, சீக்கிரமாவே எழுந்துட்டேன். அதாவது சீக்கிரமா எழுந்துட்டேன் அப்படிங்கிறது ஏர்லி டுடே. ஓகேவா? இதுல ஏர்லி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். என் இதயம் வேகமாக துடிக்கிறது. இது எப்படி சொல்லலாம்? மை ஹார்ட் பீட்ஸ் ஃபாஸ்டர். இதுல எது வந்து அட்ஜெக்டிவ்? ஃபாஸ்டர். ஓகேவா? ஃபாஸ்டர் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லுக். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அட்ராக்டிவ், கியூட், ஹேண்ட்ஸம், லவ்லி, பியூட்டிஃபுல், பிரிட்டி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் என்னது? அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு அவள் அழகான பெண். இது எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். ஷீ அப்படிங்கிறது ப்ரொனவுன். ஸோ இதில் அழகான பெண்
அப்படின்னு இருக்கா, இதுல பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். இன்னைக்கான ஹோம்ஒர்க் என்னன்னா, he took a quick shower, they live in a beautiful house, she made a huge mistake. இந்த 3 சென்டென்ஸ்லயும் எதெல்லாம் அட்ஜெக்டிவ் அப்படின்னு ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வேர்ப்னா என்னன்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.